தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 974 நம்ம அடிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 நம்பர் டார்கெட் பண்ணோம், பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 6 நம்பர் டார்கெட் பண்ண மிஸ் ஆயிடுச்சு. 9 நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் ஏ போர்டு வரும்னு பார்த்தா நம்ம 6, 9 எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் ஏ போர்டு வரும்னு பார்த்துருந்தோம். நான் 9 நம்பர் தான் ஏ போர்டு வந்துச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து நாளைக்கான கசிங்குள்ளே போகலாம். மகளே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சி போர்டு நம்பர் தான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனலில் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4-1 வந்து கொடுத்துருந்தோம் சி போர்டுக்கு. இந்த வீடியோ போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கணும் 4. அதுக்கு அந்த சேனலையும் கொஞ்சம் பாருங்கிறது. ஓகே, வந்து நம்ம இப்போ வந்து சி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு 5 days செல்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 809 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் நம்பர் வைக்கும் போது தான் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணால் 13 ரூபாய்க்கு 100 வெண்ணி கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000 வெண்ணி கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 5000, பிசிஎனி 100 ரூபா. 3 டிஜிட் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000, பிசிஎனி 1000. 3 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000, பிசிஎனி 500, சி போர்டு நீங்கள் 50 ரூபா. 3 டிஜிட் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000, பிசிஎனி 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசிஎனி 1000, சி போர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வெண்ணிச்சுன்னா 10,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:35 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் கேரளா. டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட் 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. இப்போ நம்பர் வைக்க மாதிரி 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 809 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 809 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன ஆப்ஷன் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 963 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் ஓகேவா. சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5. நம்ம வந்து 809 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 5 கிடைக்கிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 935. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 935 வச்சு அடிக்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 935 வச்சு அடிக்கிறது. நமக்கு 0 அல்லது 4 கிடைச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 330. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 330 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 1 கிடைச்சி வைக்கும். 6 அல்லது சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 330 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 096. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 096 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 096 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 1 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 900. ஓகே, அடுத்த ரிசல்ட் 974. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 974 டேன் ஆப்ஷன் 963 வச்சு எடுக்கலாம். முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் ஓகேவா. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 974 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 8 எனி ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுறது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆல் போர்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 8ஆம் நம்பர் நாளைக்கு அதிகபட்சமாக வர மாதிரி தான் இருக்குது நம்ம கணக்கில். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 330 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு வந்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஏ போர்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வந்து 3 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்தால் வந்து சரிக்கூடாது. அதுக்கோசரம் நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. செவ்வாய்க்கிழமை வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 071 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து 071 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷன் வந்து வச்சு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 2 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 071 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 1 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு வந்து 137. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்னன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 137 வச்சு எடுக்க நம்ம பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 137 வச்சு எடுக்க நமக்கு 1 அல்லது 3 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 124 வச்சு எடுக்கல நமக்கு 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 420. அதை வச்சு நம்ம வந்து என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, ஏ போர்டு நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 420 வச்சு எடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 9 நாளைக்கு ஏ போர்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. மகளே பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4, 9 கிடச்சிருக்கு. சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 8 கிடச்சிருக்கு. நாளைக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது. ஓகேவா, இது வந்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவோம் ஏபிசிசி. மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2, 8 வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்காதுனால நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொடுக்காம இருக்கிறேன். தனிப்பட்ட விதமாக நான் வந்து ஆல் போர்டுக்கு 2 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசிஏசி வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து 48, 98, 45, 95, 28, 25 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து ஒரு 6 நம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறோம் ஏபிசிஏசிக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் அதிகம் கொடுக்கல வந்து நான் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 2, 8 எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகேவா, இன்றைக்கி நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் வந்து வீடியோ போட்டதில் வந்து வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு கம்பெனி வச்சு எடுக்கிறனால தான் ஒவ்வொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நம்ம சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் கணக்கில் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா 2:30 வந்து நம்ம வந்து பின் பண்ணி வைப்போம். ஓகேவா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 974. ஆனால் நான் வந்து 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்தேன். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 14 அல்லது 15. கொஞ்சம் பி போர்டு மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. நேற்றுக்கு நம்ம வந்து ஏ போர்டுக்கு 9, 6 எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணிட்டோம். 9 வராதுன்னு நினச்சேன். அதே மாதிரி 1 மெயினாக எதிர்பார்த்தா நம்ம மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு இன்னிங்ஸ் எடுத்துடலாம். ஓகே, நாளைக்கு 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 நம்பர்ஸை நம்ம வந்து கொடுப்போம். அதிகமாகலாம் கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் 3 நாள் நம்ம டைம் சொல்லியிருந்தோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 2 நாளைக்கு மட்டும் நம்ம வந்து பின் பண்ணி வைப்போம். கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து இன்றைக்கி எனக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு தான் கலையரசன் ஒரு சி போர்டுக்கு வந்து 54, 64 கொடுத்துருப்பல ஒரு 74 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகேஷ் குமார் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்கப்பல. சி போர்டுக்கு 4 தான் வருன்ட்டு அடித்து சொல்லியிருப்பல. 1,00,000 சான்ஸ் வருதுன்ட்டு செம்மையாக கசி கொடுத்துருக்கப்பல. நம்ம தான் கொஞ்சம் சொதப்பிட்டோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. இது ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கப்பல. செம்ம ப்ரோ, நாளைக்கு கொஞ்சம் கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிகௌதம் அவர் பார்த்திங்கன்னா நம்ம 9-5 கொடுத்துருப்பல. ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா 9-5 கொடுத்துருப்பல. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருப்பல. சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருப்பல. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். ஆல் போர்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருப்பல. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். இன்றைக்கி ஏசி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் சொல்லி வச்ச மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஒரு மெத்தட் புது மெத்தட் கண்டுபிடிச்சாப்புலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு யூஸ் பண்ணிங்க, ஒரு இன்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் பார்த்திங்கன்னா அவர் பேர் அச்சு. அவர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 4 கொடுத்துருவாங்க. செம்மையான ஒரு இன்னிங்ஸ் தான். சி போர்டுக்கு 4 ஒரு தரமான இன்னிங்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விமல் அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 சிங்கிள் நம்பர். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறீங்க. 4 கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகாமல் கொடுத்துட்டீங்க. ஓகே, பார்த்திங்கன்னா சூப்பராக 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா பாப்பு அணு அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருவீங்க. 4ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்து பார்ப்போம். இன்னொரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 07 கொடுத்துருவீங்க. 7ஆம் நம்பர் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் பி போர்டில் அருமையாக கொடுத்துருவீங்க. அடுத்து இவங்க பார்த்திங்கன்னா சிவசங்கர் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 64 தான் கொடுத்துருக்காங்க. பிசி 64 வச்சுட்டாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. மாற்றி ஒரு 7 போட்டுருந்தாப்புல ஒரு பிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் தேவா அவர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இவர் வந்து ஒரு பிசி நீங்கள் கொடுத்துருக்கப்பல மறந்துட்டேன்னா. சி போர்டுக்கு 4 தான் வந்து 4 வந்து டார்கெட் பண்ணியிருக்கப்பல. ஆனால் பிசிக்கு 64, 74 வச்சுருக்கப்பல. 64, 74 வச்சுருக்கப்பல 14.
நம்மளே கொஞ்சம் 14 தான் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு சொதப்பாமல் இருந்தால் நம்ம இன்றைக்கே நம்ம வந்து வின்னிங் கொடுத்துப்போம். பி போர்டு மிஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு பி போர்டு அந்த பிசி ஒரு சூப்பரான ஒரு பிசி எல்லாம் ஏபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டெலாம் ட்ரை பண்ணாங்க. போர்டு வேசிங் தான் நம்ம எடுப்போம். இது ஒரு புது ட்ரிக்கில் எடுத்துகிட்ருக்கோம். அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டு நாள் நம்ம வந்து கசிங் கொடுப்போம். கொஞ்சம் 2 செட்டு அதிகமாக வைக்காங்க. ஒரு செட்டு இல்லை 2 செட்டு மட்டும் வைங்க. அதிகமாக ப்ளே பண்ணாங்க. நம்ம வந்து நாளைக்கு 2:30 மணிக்கு நம்ம வந்து கசிங் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து எடுத்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பாருங்கள். மறக்காம நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வின்னிங்ஸ் எடுத்துக்கோம் கூடிய சீக்கிரத்தில்.